சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோல இன்னைக்கு புக்கு ஓல்டு காயின்ஸ் காயின்ஸை பத்தி டீட்டெயில் பார்த்துடலாம். என்ன காயின்ஸ்ன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. இன்னைக்கு சில்வர் காயின்ஸ் எட்வர்ட் 7 சில்வர் காயின்ஸ் உருவா அந்த காயின்ஸை பத்தி டீட்டெயில் பார்த்துடலாம். இன்னைக்கு பாத்தீங்க எட்வர்ட் 7 ₹1. இதுல என்னென்ன வருஷம் போட்டிருக்காங்க பாத்தீங்க. 11.66 கிராம் 11.5 கிராம் கணக்கு வருது சில்வரு. இது 80% சில்வர். இந்த காயின்ஸ் மொட்டை காயின்ஸ் பாத்துக்கங்க. இதுல என்னென்ன வருஷம் என்னென்ன ரேட்ல இருந்தது இந்த வருஷம் புக்ல தெரிஞ்சுக்கலாம். இது 1903 வருஷத்துல இருந்து 1910 வருஷம் மட்டும் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. இதுல என்னென்ன வருஷம் பாத்திரலாம். 1903 வருஷத்து காயின்ஸ்ல நார்மல் கண்டிஷன் இருந்தானா 1425 ரூபா. ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன் என்னன்னா 1450. அதுக்கு அடுத்த கண்டிஷன் இருந்தனா 1500. யூஎன்சியா இருந்ததுன்னா 2500. இது 2 இடத்துல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. பாம்பே கல்கத்தா மின்ட். பாம்பேயும் அதே ரேட்டு தான், கல்கத்தாவும் அதே ரேட்டு தான். வாங்குறவங்க டீலரு ஒரு 1300 இருந்து ஒரு 1400 ரூபா மட்டும் கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது 1904 வருஷம் அதே ரேட் தாங்க சார். பாம்பே மின்ட் கல்கத்தா மின்ட்ல பிரிண்ட் வச்சிருப்பாங்க. 1400 இருந்து 2500 கல்கத்தா மின்ட். அதாவது கல்கத்தா மின்ட் பாம்பே மின்ட் ரெண்டும் ஒரே ரேட்டு தான். அதுக்கு அடுத்தது 1905. இதுவும் அதே ரேட் தாங்க சார். பாம்பே கல்கத்தா மின்ட்ல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. 1400 இருந்து 2500 மட்டும் கொடுத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காயினோட கண்டிஷன் பொறுத்துதான் விலை மாறும். 1906. இதுவும் பாம்பே கல்கத்தா மின்ட்ல அடிச்சிருப்பாங்க. 1400 இருந்து 2500. 1907. இதுவும் அதே ரேட் தான். 1400 இருந்து 2500 மட்டும் யூஎன்சி இருந்ததானா 2 இடத்துல தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அடுத்தது 1908. இது கொஞ்சம் ஸ்கேரு, அதாவது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிமாண்ட் தான். அதனால 1400 இருந்து 3000 ரூபாய் மட்டும் ரேட் போட்டிருக்கிறாங்க. காயினோட கண்டிஷன் பொறுத்து விலை மாறும். பாம்பே கல்கத்தா மின்ட்ல பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இது ரேரு 1909. 1400 இருந்து 5000 ரூபாய் மட்டும் கொடுத்துருக்காங்க. பாம்பேயும் கல்கத்தா ரெண்டும் 5000 ரூபாய் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 1910 வருஷம். இது 1910 வருஷத்துல 1400 இருந்து 3000 மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஸ்கேர். ஆனா இந்த 1909 டிமாண்ட் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. கண்டிஷன் பொறுத்து ரேட் ஏறுது சார். இதுல எப்படி பாம்பே மின்ட் கல்கத்தா மின்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த காயின்ஸ்ல இந்த டிசைன் பாருங்க. இந்த பூ டிசைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளையில ஒரு டாட் ஒன்னு இருக்கும். நீங்க காயின்ஸ் இருந்தா செக் பண்ணுங்க. டாட் இருந்ததுன்னா அது பாம்பே மின்ட். டாட் இல்லைன்னா அது கல்கத்தா மின்ட். இந்த பூ டிசைன்ல இந்த கடைசியில ஒரு சின்னதா அந்த கொடியில கோடு மேல ஒரு டாட் ஒன்னு இருக்கும், சின்னதா ஒரு புள்ளி. அது இருந்தா பாம்பே மின்ட், இல்லைன்னா கல்கத்தா மின்ட். இன்னைக்கு ₹1 சில்வர் காயின்ஸை பத்தி சொல்லியிருக்கிறேன். அடுத்தது என்ன காயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது நீங்க தான் சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க.
அப்பதான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ.